சின்னஞ்சிறு சிங்கமும் தைரியமான முயலும். சில குழந்தைகளா, இப்ப நம்ம ஒரு அழகான காட்டு பத்தி கதை கேட்க போறோம். இந்த காட்டுல ஒரு சின்னஞ்சிறு சிங்கம் குட்டி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவும் கியூட்டா பஞ்சு போல இருந்துச்சு. ஆனா அது இன்னும் ரொம்ப சின்னது இல்லையா? அதனால அதுக்கு நெறைய பயம் இருந்துச்சு. அந்த சமயத்துல அதே காட்டுல ரொம்பவும் தைரியமான ஒரு முயல் குட்டி இருந்துச்சு. இந்த முயல் குட்டி ரொம்பவும் புத்திசாலி. எந்த ஆபத்து வந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு யோசனை பண்ணி தப்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம, மத்தவங்களுக்கு உதவி செய்றதுலயும் இந்த முயலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இந்த சின்ன சிங்கக்குட்டி தனியா விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. சிங்கக்குட்டி பயந்து நடுங்கி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுடுச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா தைரியமான முயல் குட்டி வந்துச்சு. பயந்து போய் நிக்கிற சிங்கக்குட்டிய பாத்துச்சு. உடனே முயல் குட்டி மெதுவா சிங்கக்குட்டி கிட்ட போச்சு. முயல் குட்டி சிங்கக்குட்டி கிட்ட ரொம்பவும் பொறுமையா, பயப்படாம இருக்கறதுக்கு சில நல்ல விஷயங்கள சொன்னுச்சு. எப்படி தைரியமா இருக்கணும்னு சின்ன சின்ன உதாரணங்களோட விளக்கிச்சு. சிங்கக்குட்டி அந்த முயல் சொல்றத கவனமா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டுல ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சின்ன சிங்கக்குட்டி முயல் குட்டி சொன்ன தைரியமான வார்த்தைகள ஞாபகம் வச்சுக்கிச்சு. பயப்படாம தன்னால முடிஞ்ச உதவிய மத்த விலங்குகளுக்கு செய்ய ஆரம்பிச்சுச்சு. அதோட சின்ன முயற்சி கூட மத்தவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இத பார்த்த தைரியமான முயல் குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இப்படித்தான் அந்த சின்னஞ்சிறு சிங்கமும் தைரியமான முயலும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆனாங்க. சின்னதா இருந்தாலும் தைரியம் இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு இந்த கதை நமக்கு சொல்லுது இல்லையா குழந்தைகளா? ஆமா.